மரங்கள் காற்றோடு மாயையை பேசுகின்றன. சந்திர ஒளியில் ஒளிரும் இலைகள். அஷன் ஒரு சிறிய சிங்கக்குட்டி, ஆனால் அவனிடம் கனவுகள் பெரிது. ஏலியன் வானத்தை தொட்ட ஒரு வெண்மணி பறவை. அவன் காற்றை கட்டுப்படுத்துகிறான். ஹாலோட்ரி மரம் உள்ளே ஒரு தாய்மார்பு போல அமைந்த மடலிடம். இரவில் அஷன் தனியாக பயிற்சி செய்கிறான். பாறையில் நகங்கள் எரிகின்றன. கேலியன் வட்டமடித்து பறக்கிறான். காற்று அவனோடு ஆடுகிறது. மயமான தூண்கள், மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன. வன விலங்குகள் எல்லாம் அமைதியாக காத்திருக்கின்றன. கோடெக்ஸ் ஃபாங் வெளிச்சமாக மிதக்கிறது. கேலியன் அதை அணுகிறான். அஷன் முன்னே நின்றான், ஆனால் கோடெக்ஸ் அமைதியாக இருந்தது. அவன் கர்ஜிக்கிறான். முழு வனம் அதனால் அதிர்கிறது. நரி, ஓநாய்கள், மான், சிரிப்புகள், கிசுகிசுக்கள் அவனைப் பற்றி பேசுகிறார்கள். அவனின் கனவுகளை இழிவுபடுத்துகிறார்கள். இருளில் இருந்து வந்த ஒரு நரி ஹெக்ஸ்ஃபயரில் மூடப்பட்டுள்ளது. அஷன் முன்னேறுகிறான். பயமில்லை. அவன் முன்னே நிற்கிறான். வானத்தில் பறந்து வரும் கேலியன் இறக்கைகள் காற்றை பிளக்கின்றன. அவன் முழக்குகிறது. அந்த ஓசை வனத்திலெங்கும் எதிரொலிக்கிறது. சந்திரத்தின் கீழ் ஒரு சிங்கமும் ஒரு பறவையும் தோளோடு தோள் சேர்க்கின்றனர்.